ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். இந்த வீடியோக்குள்ளே போதுமே மறக்காம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 602 சப்ஸ்கிரைப்லேயே நிற்கிது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, எஃப்ஜே பார்வதி கேஸை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நேற்று எபிசோட் நடந்தது. நான் 24/7 என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்கிறேன். எனக்கு நேற்று எபிசோடில் என்னோட ஒப்பீனியன் படி சரியாக காட்டலையோ, ஏதோ எங்கெங்கேயோ பிச்சு அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன பேசுனாங்க, அதாவது ஓப்பனிங் ஆர்குமெண்ட்டு பார்வதியும் எஃப்ஜேவும் பேசுது, அதோட ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. நடுவில் என்னென்னமோ நடந்தது அதெல்லாம் விட்டாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி பண்ணுங்கள், எத்தனை வாட்டி சொல்கிறேன்னு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேஸோட மெயின் தீமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே பார்த்தீங்கன்னா பார்வதியை கொச்சைப்படுத்தி ஒரு சின்ன பெட்டி, அதாவது ஸ்மார்ட் பாக்ஸ்குள்ளே அடைக்கிறாராம். 2 விஷயம் சொல்லி, ஒன்று இந்த அமித் பார்கவையும் பார்வதியும் வச்சு ஒரு எப்படி ஃபன்னியான ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பார். ஃபன்னியான ஸ்டேட்மெண்ட் இல்லை, ரொம்ப ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னது இவங்க சொல்லியிருப்பாங்க, பார்வதி எனக்கு கார் டிரைவ் போகணும், அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் அவர் தான் அந்த பாட்டு போடணும், ப்ளூடூத்தில் பாட்டு போடணும், பெட்ரோல் ஊற்றணும், சாங்லாம் இது பண்ணணும், நீங்கள் வாங்க அமித் பார்கவ் நம்மலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம எஃப்ஜே என்னது ஒரு மேரீடு பாயை லாங் டேட் கூப்பிட்டு போறியா அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் இந்த கேஸ் ஆரம்பிச்சு. ஸோ கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு டீஃப்ரேமேஷன் கேஸை போட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கமருதீனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களோட பண்ண இந்த உழைப்பெல்லாம் தடுத்து அவங்கள ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே போடுறாங்க. இதுதான் இதோட பேஸ் கண்டென்ட்டு முடிக்கவே நான் எப்பவுமே போகிற வீடியோ டைம் தாண்டிச்சு. இப்போ தான் கதைக்குள்ளேயே போனோம். சரி வாங்க போகலாம். நம்ம பார்வதி ஆஸ் யூனோ விக்ரமை சூஸ் பண்ணாங்க. அப்புறம் நம்ம எஃப்ஜே தான் மாற வேண்டியதே இருந்தது. கடைசியாக சபரி வந்தார். அண்ட் ஜட்ஜஸும் சூஸ் பண்ணிட்டாங்க, திவ்யாவும் அரோராவும். தபாலி பார்த்தீங்கன்னா கமருதீன். அந்த விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸில் கமருதீன் இருக்கார். உங்களுக்கே தெரியும், காதல் விஷயத்தில் பார்வதியை பேசி தடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பார்வதி என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் போடுற இதில் பேரை மென்ஷன் பண்ணல. அதாவது கமருதீன் என்ற பேரை மென்ஷன் பண்ணாத காரணத்தினால் அவர் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணலாம். அதாவது தபாலியாவோ இல்லை ஜட்ஜாவோ இல்லை அட்வொகேட்டாவோ ஒர்க் பண்ணலாம். இதே தான் அமித் பார்கவுக்கும் நடந்தது. இதே கேஸில் எஃப்ஜே பார்த்தீங்கன்னா நம்ம அமித் பார்கவை என்னது அட்வொகேட்டாக கூப்பிட்டார். நல்லா பிளான் பண்ணி தான் கூப்பிட்டார். என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவளுக்கு சாட்சி சொல்லக்கூடாது, அதனால் நான் உங்களை அட்வொகேட்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கும் நம்ம அமித் பார்கவ் இந்த விஷயத்தில் அவர் ஏன் இப்படி பண்ணார்னே தெரில, ஒத்துக்குனார். அப்புறம் தான் நம்ம பிக் பாஸ் சொல்கிறாரு, கேஸில் அவர் பேர் இருக்குது, அவரால் அஃபீஷியலாக இருக்க முடியாது, மக்களாக தான் அவரால் இருக்க முடியும்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. நம்ம எஃப்ஜே இதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு, அவனுக்கு நீங்கள் இது பண்ணுவேன். சேம் ஆஸ் வெல் பார்வதி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விக்ரம் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு பேசிடுவான், அதனால் அவங்க எடுத்துக்கினாங்க. ஆஸ் யூனோ விக்ரம் இந்த கேஸுக்குள்ளே இல்லை. ஆனால் இதே கமருதீன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கமருதீன் பேர் இந்த கேஸில் நிற்கப்படல. நம்ம கமருதீனும் முந்திரி கொட்டப்போ நான் தபாலியாக நிற்கிறேன்னு சொல்லி போயிட்டார். அப்புறம் நம்ம பார்வதி, நீ ஏன் போன, நீ தான் கேஸ்குள்ளே இருக்க இன்டெரக்டானு நம்ம பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா பேசி பட்டன் காண்டாயிட்டார். என்னன்னு தெரில, விஜய் பார்வதி ஃபயர் மூடில் அடிக்கிறாரு, ஏன்னு தெரில. அப்புறம் நம்ம இன்டெரக்டாக இருந்தாலும் அவன் இருக்கக்கூடாது, அவன் மக்களாக தான் இருக்கணும், ஏன்னா அவன் சாட்சியாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் க்யூரியாசிட்டியாக தான் கேட்டார், என்ன இவர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது இவ்வளோ பெரிய விஷயம் போயிடுச்சு. இங்கே நிற்கிறாருன்னா அதான் தடுகுடி மாதிரி ஓடி போயிட்டு தபாலியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதான் பார்வதி அதுக்கு திட்ட ஆரம்பித்தாங்க. அவனே எஃப்ஜே அப்படின்னு பிரச்சனை போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நம்ம எங்கே போகிறோம், கோர்ட்டுக்குள்ளேயே போகிறோம். வீடியோ ஆரம்பித்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் கோர்ட்டுக்குள்ளேயே போகிறேன். மேபி திஸ் மைட் பி த லாங்கஸ்ட் வீடியோ இன் அவர் சேனல். 5 நிமிஷம் வீடியோ நான் போட்டிருக்கேன், இது அதை விட தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உள்ளே போகலாம். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம விக்ரம் சொன்னார். அவங்க பார்வதி நிறைய உழைப்பு போட்டு வந்திருக்காங்க, சில தப்புகள் பண்ணாலும் அதையும் திருத்தி பார்த்தீங்கன்னா, இந்த போன வாரம் கூட விஜய் சேதுபதி கிட்டே பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன்லாம் வாங்கினாங்க நத்தக்கனி கேரக்டருக்கு. அவங்கள இப்படி கொச்சப்படுத்துகிற மாதிரி டைலாக் போட்டு அவங்கள ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டை ஆரம்பித்து முடித்தார். இன்னொன்று ஃபஸ்ட்டு அமித் பார்கவா, செகண்டே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அமித் பார்கவுக்கும் பார்வதிக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடு மேடையிலே மோஸ்டாராம். அது 2ஆவதாக போச்சு. ஸோ அப்புறம் இந்த கேஸ் நகருது. அங்கேருந்து எப்படி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் சாரி சொன்னாரா இல்லையா, சாரி சொல்லிட்டாருன்னா கேஸ் உள்ளே நிற்காது. நம்ம ஏன் நீங்கள் சாரி கேட்கணும் தானே சொல்கிறீங்க, அவர் ஆல்ரெடி சாரி கேட்டார்னா கேஸு உள்ளே நிற்காது. அப்படி ஒரு போச்சு.
ஸோ அதனால் தான் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்து அமித் பார்கவ் கிட்ட நான் பார்த்த மாதிரி சொல்கிறேன். இவங்க வந்து 2 வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி காமிச்சாங்க, நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் பார்த்த வேறு என்ன சொல்கிறேன்னா பார்வதி வெர்ஷன் தான் ஓரளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம எஃப்ஜே ஒத்துக்கினார். உடனே எப்படி மழுப்பி கிழப்பி ஒத்துக்கினார். ஃபஸ்ட்டு அமித் பார்கவ் கிட்ட போயிட்டு சாரி கேட்டார். ஆனால் பார்வதி கிட்டே போய் கேட்டிருக்காரு. கமருதீன் தான் சொன்னார், அதுவும் உண்மை, கமருதீன் தான் சொன்னார். ஆனால் இவர் வந்து கேட்டார், இதே மாதிரி தான் ஃபன்னாக தான் கேட்டார். இவங்களும் இல்லைடா அப்படின்னாங்களாம். உடனே அவர் சாரி கேட்கலையா, ஐஎஸ் சாரி கேட்கல, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அவர் சாரி என்ற வார்த்தையே போடலை. இங்கே அந்த வெர்ஷன் எப்படின்னா ஒன்று வந்து பார்வதி வந்து சொன்ன வெர்ஷன், நான் சொல்கிற வெர்ஷன் அதுதான். அமித் பார்கவ் கிட்ட சாரி கேட்டு நம்ம விஜய் பார்வதிக்கிட்ட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கே இன்னொரு விஷயம் வந்துன்னா சாரி கேட்டக்கப்புறம் அவர் பண்ணாரானா பண்ணலை. ஆனால் இன்ஃபேக்ட் அவர் பார்வதிக்கிட்ட சாரியே கேட்கல. அந்த பிரச்சனை தான் இந்த கேஸை இன்னும் இழுத்துட்டு போச்சு. நம்ம எஃப்ஜே என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமித் பார்கவ்கிட்ட சாரி கேட்டேன், நம்ம பார்வதிக்கிட்டேயும் நான் சாரி கேட்டேன், ஆனால் ஃபன்னாக தான் கேட்டேன், சாரி கேட்டேன், ஃபன்னாக தான் கேட்டேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கலக்க போவது யார் ஷோ ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க ஒரு ஃபன்னி டைலாக்ஸ் வச்சு நான் அப்படி பண்ணேன் தவிர மற்றபடி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி விடுறாரு. ஃபன்னி ஸ்டேட்மெண்ட். பார்வதியை எதிர்த்து எவனாவது கடல் பக்கத்தில் போய் சாப்பிட்டு நிற்பான், அவங்ககிட்ட சொல்லுங்கள், எங்ககிட்டலாம் இதில் நம்ப முடியாது. அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கே ஒரு மாதிரி தப்பாக அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஓகே, இப்போ கடைசிக்கே போயிடலாமே கிட்டத்தட்ட. அப்புறம் நிறைய சாட்சி வந்தாங்க. சாட்சியோட கண்டென்ட் அவ்வளோவா நமக்கு இல்லை. எபிசோடில் போட்ட மாதிரி கண்டென்ட் அவங்க கிட்டது அவ்வளோவா இல்லை. நான் என்ன நினச்சேன்னா அமித் பார்கவ் பேச போகிறது தான் கண்டென்ட். ஆனால் அவர் சப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டார். இங்கே உடனே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம போயிடலாம். ஓகே, ஜட்ஜோட தீர்ப்பு என்ன, 2 ஜட்ஜும் அதாவது அரோராவும் அண்ட் தென் திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதாக இந்த டிசிஷனை எடுத்தாங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பார்வதி ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டியில் அடைக்கிறது தப்பு, ப்ளஸ் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுறதுனால அவர் சாரி கேட்கணும். இன்னொன்று நம்புறாங்கன்னா அவங்க வந்து இவர் வந்து நம்ம எஃப்ஜே வந்து சரியாக சாரி கேட்கல, சாரியே கேட்கல, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னனால அவர் இப்போவே இங்கேயே சாரி கேட்கணும் அப்படின்னாங்க. இதில் நம்ம அவர் நடுவில் பேச தெரியாமல் ஃபன் பண்ணின்னு போயினாங்க. நம்ம எஃப்ஜே பட்டு என்ன சொல்கிறேன், என்னால் சாரி கேட்க முடியாது, என்னால் சாரி கேட்க முடியாது அப்படின்னு. உடனே சபரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை டீசெண்டாக பண்ணி தான் திமிரு இருந்தது. ஆனால் அந்த அட்வொகேட் மாதிரி நடிக்கிறவருக்கு அது தேவை. இன்ஃபேக்ட் விக்ரமே பண்ணும்போது அதெல்லாம் நான் ஃபன்னாக தான் போகும். ஓகே, பண்ண மாட்டேன். உடனே நம்ம எஃப்ஜே என்ன நம்ம சபரி என்ன சொல்கிறேன்னா அங்கே சாரி சொன்னல, உன் மனசு நான் ஆழ்தமாக சாரி சொன்னேன்னு உனக்கு கேட்குதுல, அப்போ இங்கே சொன்னாலும் தப்பு இல்லைன்ட்டார். இங்கே என்னை பொறுத்தவரை அதான், அங்கே சாரி சொல்கிறேன், இங்கே சாரி சொல்ல உனக்கு என்ன கேடு, அதுதான் எனக்கே வந்தது. ஸோ அதான். ஆனால் நம்ம எஃப்ஜே அங்கே அதையும் கேட்கல. உடனே நம்ம அரோரா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் கேஸு, பார்வதி ஜெயிச்சிட்டாங்க, நீ சாரி சொன்னால் சொல்லப்போ இதிலே தெரிஞ்சு நீ அங்கே சாரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க. அரோரா தீர்ப்பு, திவ்யா கணேஷோட தீர்ப்பு நல்லாவே இருந்தது. கரெக்டாக பாயிண்ட் பை பாயிண்ட் வச்சாங்க. வெளில வந்தாங்க. அப்போது வெளில போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற நம்ம எப்படி யாருமே கோர்ட் டெக்கரம் ஃபாலோ பண்ணல. இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லா கேஸில் தோத்துட்டார். தோத்தனால எந்த வெறியிலையோ அதுலேயோ பேசுகிறாரா எனக்கு தெரில, இஷ்டத்துக்கு ஏதோ பேசுகிறாரு. உடனே வந்து சொல்கிறாரு நீ லவ் தான் பண்ணுற, திருப்பி நீ லவ் தான் பண்ணுற, கமருதீன் லவ் தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி அதே கோர்ட்டுக்குள்ளே வைக்கிறாரு. உடனே நம்ம பார்வதியும் 8th ஸ்டாண்டர்ட் பாய் அவங்களோட ஓஜி டைலாக்கை எடுத்தாங்க. அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சுது. எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எஃப்ஜே இந்த மாதிரி லூஸ் தனமாக பண்ணுறாரு. அப்புறம் உள்ளே வந்தாங்க. நம்ம எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இதை பாரு கேஸை படி, கொச்சையாக இருந்தது, நான் தான் கொச்சையாகவே பேசுகிறேன்னு சொல்லி பெருசாக போச்சுங்க. நான் இப்படியே பேசினிருந்தா 1 மணி நேரம் இந்த கேஸை பற்றி பேச முடியும். அப்புறம் நம்ம பார்வதி அண்ட் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா பேசினாங்க. அதோட இது முடிஞ்ச இந்த கேஸை பற்றி விக்ரம் நல்லாவே பண்ணியிருந்தார் உண்மையை சொல்ல போனால். ஆஸ் வெல் அஸ் சபரி தோத்தாலும் டீசெண்டாக பண்ணியிருந்தார். ஆனால் எஃப்ஜே ஃபன்னாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கேஸை ஃபன்னாகவே எடுத்துக்கல, குதிக்கிறார். இன்றைக்கி அவருக்கு தானே 2 கேஸும் எதிர்த்து வந்தது, ஆனாலும் குதிக்கிறாரு. ஆனால் ஃபன்னாக எடுத்துக்கணும், நான் காலையே போல் வாங்கினார், அதனால தான். ஸோ எப்படியோ இந்த வீடியோ நம்ம சேனலோட மிகப்பெரிய ஃபஸ்ட் எவர் 9 minutes 24 seconds 0.7 seconds வீடியோ வந்து போயிருக்கு. வெரி ஹாப்பி. ஸோ மறக்காம சேனல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ பண்ணால பாய். நான் போடுற வீடியோட 9 மடங்கு அதிகம்.